இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளினூடாக முதலிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகள் வரிசையிலே ஈழநாடு, உதயன், வலம்புரி, தினக்குரல் என்னுடைய கைவசம் இருக்கிறது. முதலில் வலம்புரி பத்தினுடைய பிரதான தலைப்பிடலை பார்க்கலாம். பயங்கரவாத சட்டத்தில் கைதானவர்களுக்கு நிவாரணம் இல்லை, நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார என்ற தலைப்பில் ஒரு செய்தி. பயங்கரவாத சட்டத்தில் கைதானவர்களுக்கு எவ்விதமான நிவாரணமும் வழங்கப்படாது என நீதி அமைச்சர் ஹர்சன் நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்பட்டாலும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படாது. எனினும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து இதுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படாதவர்களின் தகவல்கள் இருந்தால் அது குறித்து ஆராய்வதாகவும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். அதற்கமைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் குறித்து பொதுமக்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என பலதரப்பட்ட தரப்புகளும் தங்களுடைய கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை இதற்கான காலவாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சர் குறிப்பிட்டார். அதற்கு பின்னர் சட்டவிரைவு குழுவை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் வழமைக்கு விசாரணைகளின் கீழ் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் நகரை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை, மாவட்ட அரசு அதிபர் பிரதீபன். நடப்பு ஆண்டு யாழ்ப்பாண நகரை அழகுடையதாக அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தெரிவித்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாண நகரை அபிவிருத்தி திட்டம், அதாவது அபிவிருத்தி திட்டம் தயாரிப்பதற்கான பங்குதாரர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொள்வதற்கான பங்குதாரர் ஆலோசனை கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நேற்று மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்திலே நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தலைமையுரையாற்றிய அரசாங்க அதிபர் நகர அபிவிருத்தி திட்டங்கள் தயாரிப்பதற்கான கலந்துரையாடல், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் தலைமையில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் ஆகியோரின் பங்கு பெற்றதுடன் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் கடந்த ஆண்டு இறுதியில் நடாத்தப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இக்கலந்துரையாடலில் தாமும் கலந்து கொண்டதாகவும் இதில் இலங்கையில் 10 நகரங்களையும் அபிவிருத்தி செய்வதற்காக இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் 2,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாநிலத்தில் இத்திட்டத்துக்காக யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா நகரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன எனவும் நகரங்கள் அபிவிருத்தி செய்வதற்கான நடைமுறைகள் தொடர்பில் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது என அரசாங்க அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்றும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இது முக்கிய செய்தியாக முன்பக்கத்திலே காணப்படுகின்றது. சங்கானையில் அமைந்துள்ள இராணுவ முகாமை அகற்றுமாறு கோரிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுவும் முக்கிய செய்தியாக காணக்கூடியதாக இருக்கிறது. சங்கானையில் அமைந்துள்ள இராணுவ முகாமினை அகற்றிவிட்டு அந்த காணியை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற தலைப்பிடலே அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது திருவண்ணாமலை புத்தர் சிலை வழக்கின் தீர்ப்பு மீண்டும் ஒத்திவைப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. கல்வி மறுசீரமைப்பு நிபுணர்கள் குழுவில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிப்பு ஒப்பந்தம் கைச்சாத்து, பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தை 1,750 ரூபாய் அதிகரிப்பு தொடர்பான அந்த ஒப்பந்தம் என்ற செய்தி. நெல்லியடி, மானிப்பாய், முல்லைநகர் புதிய நகர அபிவிருத்தியில் முதல் கட்டமாக தெரிவு. நெல்லியடி, மானிப்பாய், முல்லைத்தீவு நகரம் என்பன புதிய நகர அபிவிருத்தி திட்டத்தில் முதல் கட்டமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளன என பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் முகநூல் பதிவொன்றின் ஊடாக தெரிவித்திருக்கின்றார். குறித்த பதிவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக நாடு முழுவதும் 20 நகரங்களை நவீனமயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணம், நெல்லியடி, அதாவது இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நெல்லியடி மற்றும் மானிப்பா ஆகிய 2 நகரங்கள் முதற்கட்ட அபிவிருத்திக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நீண்ட காலமாக அபிவிருத்தி தேவைகளை கொண்டுள்ள இவ்விரு நகரங்களும் மிக விரைவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் மேம்படுத்தப்பட உள்ளன என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு நகரம் இந்த விசேட திட்டத்தின் கீழ் உள்வாங்கப்பட்டு அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. யுத்தத்துக்கு பின்னரான மீள் எழுச்சியில் இந்த நகரின் வர்த்தக மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது அவசியமாக கருதப்படுகின்றது என்றும்
தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஏனைய செய்திகள் வரிசையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, திடீர் பணக்காரர்களின் தகவல்களை தரவா வட்டுக்கோட்டை போலீசாரிடம் கேள்வி எழுப்பிய பவானந்த ராஜா என்கிற செய்தி. வலிமேற்கில் திடீர் பணக்காரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட் தரவா என பாராளுமன்ற உறுப்பினரும் வலிமேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீபானந்த ராஜா வட்டுக்கோட்டை போலீசாரை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்று இடம்பெற்ற வலிமேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், அவர்கள் எப்படி திடீர் பணக்காரர்கள் ஆனார்கள், போலீசார் எவ்வாறு அவர்கள் நல்லுறவில் இருக்கின்றனர் என மக்கள் காணொலி ஆதாரத்துடன் நமக்கு தந்துள்ளார்கள். திடீரென பணக்காரர்களுக்கு எதிராக நாங்கள் திடீர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சங்கானை பிரதேச சில பிரிவிலும் திடீர் பணக்காரர்கள் ஆகியுள்ளார்கள் என நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே அவ்வாறானவர்கள் குறித்த தகவல்களை அவர்கள் குறித்ததான தகவல்களை மேலும் எங்களுக்கு வழங்குங்கள். எங்களுக்கு கிடைத்த தகவல்களை நாங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளோம். அவர்கள் அது குறித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும், போலீசாருக்கு முகவர்கள் இருக்கின்றனர், நாங்கள் அது குறித்து அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. பயங்கரவாத சட்டத்துக்கு எதிராக போராட்டம் என்கிற ஒரு செய்தி. கணக்காய்வாளர் பதவிக்கு மற்றொரு பெயர் பரிந்துரை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. உணவு தயாரிப்பில் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை கலந்துரையாட வருமாறு ஜனாதிபதி அழைப்பு. ஜனாதிபதி சேலத்துக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளை கலந்துரையாட வருமாறு ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கின்றார் என்கிற ஒரு செய்தியும் இங்கே முன்பக்கத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. ஏனைய செய்திகள் உட்பக்கங்களே பார்க்கின்ற பொழுது, யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மையத்தில் மாபெரும் கல்வி கண்காட்சி நேற்று ஆரம்பமான நிலையில் பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள் என பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருந்தனர். இதில் தொழில்துறை வழிகாட்டல் கருத்தமர்கள், உயர்கல்வி சம்பந்தமான நிறுவனங்கள் உள்ளடங்கலாக உணவு திருவிழா, ஆடல் பாடல், சதுரங்க போட்டி உள்ளிட்ட பல சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருந்த இந்த கண்காட்சி இன்றும் சனிக்கிழமையும் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஏனைய செய்திகள் வரிசையிலே உட்பக்கத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சர்வதேச கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகளில் இலங்கை தங்க வேட்டை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. சர்வதேச ரீதியிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகளில் இலங்கையின் வடமானத்தைச் சேர்ந்த பாபு இஷின்டியூ கராத்தே பாடசாலை வீர வீராங்கனைகள் 26 தங்க கோப்பைகள் மற்றும் 4 வெள்ளி கோப்பைகள் என்பவற்றை வந்து சாதனை படைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முதலாவது T20 போட்டி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் அபாரம் என்ற தலைப்பிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. வருடாந்த இல்லமையுனர் போட்டியை முன்னிட்டு வட்டக்கோட்டை இந்து கல்லூரியில் வீதி ஓட்ட நிகழ்வானது நேற்றைய தினம் இடம்பெற்றது என்றும், கல்லூரியின் முதல்வர் சின தனஞ்சியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக யாழ் உடற்கல்வி ஆசிரியர் சங்க தலைவர் கலந்து சிறப்பித்திருந்தார். தொடர்ந்து வெற்றியீட்டிய வீர வீராங்கனைகளுக்கான மற்றும் போட்டியை முழுமையாக நிறைவு செய்த மாணவர்களுக்கான பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் என்பனவும் வழங்கி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி. தேங்காய் எண்ணெயின் விலை அதிகரிக்கும் அபாயம், நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் என்ற செய்தி. எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும் என நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகியை தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை காணலாம். முழுமதி கருத்தடல் நிகழ்வு யாழ்ப்பாண பொது சன நூலக வாசகர் வட்டாரத்தினால் முழுமதி கருத்தடல் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு தொடர் நிகழ்வாக நடைபெற இருப்பதாக ஒரு செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது. சாவச்சேரியில் நாளை முதல் லஞ்சித் பாவனைக்கு தடை, மீறினால் அபராதம், தவிசாளர் ஸ்ரீ பிரகாஷ். சாவச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட உணவகங்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் நாளை முதல் லஞ்சித் பாவனை முற்றாக தடை செய்யப்படுவதாகவும், அதனை மீறும் பட்சத்தில் தண்டப்பணம் அறவிடப்படும் எனவும் நகரசபை தவிசாளர் ஸ்ரீ பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அருள்மிகு ஸ்ரீ சிவஞான வைரவ சுவாமி திருக்கோயில் புராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 11:03 மணி முதல் 11:55 மணி வரை உள்ள சுப வேளையில் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி. ஏடு தொடக்கல் தொடர்பான ஒரு செய்தி. சிவகுரு ஆதீனத்தில் தைப்பூச தினமான நாளை ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளால் ஏடு தொடக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் பிள்ளைகளுக்கு ஏடு தொடக்க விரும்புவோர் 07722220103 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு பதிவுகளை மேற்கொள்ளலாம் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 07722220103.
அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகள் வரிசையிலேயே பார்த்தால் பரிசளிப்பு விழா என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. வலிகாம் வடக்கு பிரதேச சபை பொது நூலகத்தின் தேசிய வாசிப்பு மாத பரிசளிப்பு விழா நிகழ்வானது இதுவர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு யாழ் நடேஸ்வரா கல்லூரி பிரதான மண்டபத்தில் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இணைவில் கந்தசுவாமி ஆலயத்தின் உலக பெருமஞ்சு திருவிழா, அருள்மிகு இணைவில் கந்தசுவாமி ஆலய தைப்பூச மஞ்ச திருவிழா நாளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு மதுராமடம் கல்லப்ப வைரவர் ஆலயத்திலிருந்து இணைவில் கந்தசுவாமி ஆலயத்தை நோக்கிய பார்க்குட பவனி காலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். காலை 9 மணி தொடக்கம் 2 மணி வரை பாரம்பரிய பொங்கல், அதாவது காலை 9 மணி தொடக்கம் 2 மணி வரை பாரம்பரிய பொங்கல் நடைபெற்று இரவு 6 மணிக்கு வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து உலக பெருமஞ்ச பவனியும் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தால் கியூபாவுக்கு எண்ணெய் வழங்கும் நாடுகள் மீது கடும் வரி, ட்ரம்ப் அதிரடி. பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றால் வரவேற்க நாங்கள் தயார், உக்ரைனுக்கு ரஷ்யா அழைப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இடையே நேரடி விமான சேவை ஆரம்பம். ஸ்பெயினில் 5 லட்சம் அகதிகளுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அறிவிப்பு என்கிற செய்தி. பிரித்தானிய குடிமக்களுக்கான விசா விதிகளை தளர்த்திய சீனா என்ற தலைப்பில் காணப்படுகிறது ஒரு செய்தி. தாய்வானின் முதலாவது நீர்மூழ்கி கப்பல் சோதனை வெற்றிகரமாக நிறைவு என்கிறவாறு ஒரு செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது. மாணவர்களுக்கான அவசர நிலை அறிவுறுத்தல்களை வெளியிட்டது தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் நாளாந்தம் 100 புற்றுநோயாளர்கள் அடையாளம். இலங்கையில் நாளொன்றுக்கு 100 புதிய நோயாளர்கள், அதாவது புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர்களில் சுமார் 40 நோயாளர்கள் உயிரிழப்பதாகவும் தேசிய புற்றுநோய் தடுப்பு வேலை திட்டத்தின் சமூக மருத்துவ நிபுணர் ஹசர் அலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்கிற செய்தியும் காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 60% பஸ் சாரதிகள் போதை கடிமை, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. கிளிநொச்சி இரணைமடு கனகாம்பிகை தாயாருக்கு நாளை மகா கும்பாபிஷேகம். ஒட்டி சுட்டானில் குடும்பஸ்தர் அடித்த படுகொலை, மைத்துனர் கைது. பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணி இறுதி கட்டத்தில் என்கிற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய பலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் இன்றைய ஈழநாட்டினுடைய முக்கிய செய்திகளை. இன்று ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ரூபாய் 1750 ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்து என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய பிரதான தலைப்பிடலாக ஈழநாட்டு பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை 1750 ரூபாயாக அதிகரிப்பது தொடர்பான ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்தானது. பெருந்தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி, சம்பள நிர்ணய சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் டித்வா பேரிடரால் பாதிப்பு, வர்த்தகர்களுக்கு நிவாரணம், புதிய சுற்று நிருபம் வெளியீடு. டித்வா சூறாவளி ஏற்படுத்திய பாதிப்புகளால் முடங்கியுள்ள வர்த்தகர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பான புதிய சுற்று நிருபத்தை பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 2026/1/22 அன்று வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்ட சுற்று நிருப இலக்கம் 8/2025 பிரிவு 3 கீழ் முன்மொழியப்பட்ட அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை வலுவூட்டும் திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வர்த்தக தேசங்களுக்கான கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை மிகவும் வினைத்திறனாகவும் பயனுள்ள முறையிலும் நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் மற்றும் விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் தையிட்டி விகாரைக்கு எதிராக இன்றும் நாளையும் போராட்டம் என்றொரு செய்தியும், புதிய பயங்கரவாத சட்டத்திற்கு எதிராக கொழும்பில் போராட்டம் என்றொரு தலைப்பிடலோடு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. மாற்று கருத்து இல்லாத சமூகத்தை உருவாக்குவதற்கு அரசாங்கம் முயற்சி, பொதுஜன பெரமுன கட்சி. மாற்று கருத்துடைய அரசியல் பிரிவினரே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என்று
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. அந்த கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமென்ன நேற்றைய தினம் கட்சியின் தலைமை பணிமனையில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு கூறியிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக 3 மாதங்களில் 82,671 பேர் கைது என்றொரு செய்தியும், சங்கானை படை முகாமை அகற்றுமாறு கோரிக்கை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பவானந்த ராஜா எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டங்கள். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவிப்பு. இலங்கையின் சுதந்திர தினமான எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் நாளை தமிழருக்கு கருப்பு தினமாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடு மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் ஜதுசன் இதனை தெரிவித்தார். மேலும் இந்த போராட்டமானது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட உள்ளது. அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சியையும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பையும் மையப்படுத்தி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த போராட்டத்தை வலுப்படுத்த பல்வேறு அமைப்புகளுடன் சந்திப்புகளையும் உரையாடல்களையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். இது தொடர்பில் வடக்கின் சகல மாவட்டங்களிலும் கலந்துரையாடல்களை நடத்துகின்றோம். இந்த போராட்டங்களுக்கு அனைவரையும் பங்களிப்பு தருமாறும் அவர்கள் கருத்து வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் தமிழ் தேசிய அரசியலை வேரிலேயே அளிக்கக்கூடியது பிரஜாசக்தி திட்டம் என்றொரு செய்தியும், டித்வாவால் பாதிக்கப்பட்ட 97.5% இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்றொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கையில், பிரஜாசக்திக்கு சுழிபுரம் மக்களினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நீக்கம். சங்கானை ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் குற்றச்சாட்டு. சுழிபுரம் காட்டுப்புலத்தில் ஏற்கனவே பிரஜாசக்தி அமைப்புக்கு தெரிவானவர்களை நீக்கிவிட்டு தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் புதியவர்களை நியமித்துள்ளனர் என்று வலிமேற்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சங்கானை பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஸ்ரீ பவானந்த ராஜா எம்பி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சமூக மட்ட அமைப்பைச் சேர்ந்த ஒருவரே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக காந்தியின் சிரார்த்த தினம் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிப்பு என்றொரு செய்தியும், தென்னிந்திய திரை இசை பாடகர்கள் யாழ் வந்தனர் என்றொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. கல்வி மறுசீரமைப்பு குழுவில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தரம் 6க்கு அறிமுகப்படுத்தப்பட்டு பிற்போடப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் குறித்த சாத்தியப்பாடுகளை ஆராய்ந்து அதனை செயற்படுத்துவதற்கு பொருத்தமான திட்ட முன்வரைவை முன்மொழியும் நிபுணர் குழுவில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவின் வழிகாட்டலின்படி இந்த நிபுணர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபுணர் குழுவை தெரிவது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி கல்வி அமைச்சில் கூட்டம் நடைபெற்றிருந்தது. இதில் பிரதமரின் ஆலோசனையின்படி தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி விவகாரங்களின் சபை தலைவர் பேராசிரியர் பிரியங்கனி சேனநாயக்க தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா, தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி விவகாரங்கள் சபையின் முன்னாள் தலைவர் கலாநிதி உபாலி மாம்பிட்டிய, முன்னாள் உறுப்பினரும் கொழும்பு பல்கலைக்கழக சமூகவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளருமான பேராசிரியர் மொஹமட் மகீஸ் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதிபலிப்பாளர் நாயகம் ரஞ்சித் பத்மஸ்ரீ ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் மறுக்கும் சம்பவங்கள் அதிகரிப்பென்றொரு செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்தியாக குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை, சந்தேக நபர் ஒருவர் கைது என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இன்றைய ஈழநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக மக்கள் இல்லாத போராட்டங்கள் என்ற தலைப்பிடலோடு உள்ளூர் அரசியலை பேசுவதாக ஒரு ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக புதிய கல்வி சீர்திருத்தத்தை மீளாய்வுக்கு பின் முன்னெடுப்பதற்கு கல்வி அமைச்சு இணக்கம். நாட்டின் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்தாமல் முறையான மீளாய்வுகள் மற்றும் கலந்துரையாடல்களின் பின்னரே முன்னெடுக்க கல்வி அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அகில இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக தேங்காய் எண்ணெய் விசேட வரி நீக்கம், நுகர்வோரின் சுகாதாரத்துக்கு அபாயம், தேசிய நுகர்வோர் இயக்கம் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ந்தும் உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணி விரிவுபடுத்தப்படும், புதிய விமான சேவைகள் தொடர்பிலும் ஆராய்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பெண் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் அவதூறு பிரச்சாரம், மன்னாரில் கண்டன குரல்,
மன்னார் மாவட்டத்தில் அரசியல் மற்றும் சமூக பணிகளில் ஈடுபடும் பெண்களுக்கு எதிராக போலி முகநூல் பக்கங்களினூடாக முன்னெடுக்கப்படும் அவதூறு பிரச்சாரங்களுக்கு மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள் வாயிலாக பெண்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் இழிவுபடுத்தல்களுக்கு எதிராக நேற்று முன்தினம் காலை மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் அலுவலகத்தில் விசேட ஊடக சந்திப்பு நடைபெற்றது. குறித்த ஒன்றியத்தின் தலைவி மகாலட்சுமி குருசாந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பெண் உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக வவுனியாவில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து தனியார் பேருந்து மோதி விபத்து. வவுனியா நெழுக்குளம் பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மற்றும் தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகின. வவுனியா மன்னார் மீதியில் நெழுக்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றது. வவுனியா நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் அதே திசையில் பின்னால் வந்த தனியார் பேருந்தும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எனினும் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. இருப்பினும் இரு பேருந்துகளும் சேதமடைந்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக யாழ் பல்கலைக்கழக இலச்சினையை அனுமதி இல்லாமல் பயன்படுத்த தடை என்றொரு தலைப்பில் ஒரு செய்தியும், மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் பதில் இல்லை, தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக போர்க்காலத்தில் முறையற்ற வகையில் வெளிநாடு சென்றோர் நாடு திரும்ப வசதி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்ளூர் பக்க செய்திகளுக்குள் ஓட்டோ சங்கங்களிடையே தொடர்ந்து முருகல் நிலை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நுவரெலியாவில் மாத்தளையில் அவ்வப்போது மழை பெய்யும் என்ற ஒரு காலநிலை தொடர்பான செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதானோருக்கு நிவாரணம் இல்லை, நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தகவல். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டாலும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படாது என்று நீதி அமைச்சு அறிவித்துள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக பெண்கள் ஆணைக்குழு முடக்கம், கரிசர் டி சில்வா கடும் விமர்சனம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், திருமலை புத்தர் சிலை விவகாரம் தேரர்களின் ரிட் மனு மீதான தீர்ப்பு அடுத்த மாதம் வரை ஒத்திவைப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தினூடாக இணைந்திருக்கலாம். தினக்குரல் பத்திரிகையுடைய இன்றைய பிரதான தலைப்பிடல், புதிய சட்டம் வந்தாலும் பழைய சட்டத்தில் கைதானவர்களுக்கு நிவாரணம் இல்லை, நீதி அமைச்சர் அதிரடி அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திதான். பிப்ரவரி 1 முதல் வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்தம், வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த பணிகள் நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இம்முறை அந்த பணிகளுக்காக கிராம உத்தியோகஸ்தர்கள் வீடு வீடாக செல்லும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட மாட்டாது என இங்கே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதற்கமைய தமது வீட்டுக்குரிய செல்லுபடியான வாக்காளர் பெயர் பட்டியலிலே மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் மற்றும் 2026ஆம் ஆண்டு வாக்காளர் பெயர் பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டிய பெயர்கள் தொடர்பிலான தகவல்களை கணக்கெடுப்பு அதிகாரிகளிடம் வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்திருக்கிறது என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தேசிய தலைவர் வாழ்ந்த வல்வெட்டித்துறை காணியில் நூலகம் அமைக்க கோரிக்கை. அதாவது தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்து வளர்ந்த வல்வெட்டித்துறை பூர்வீக இல்ல காணியில் நூலகம் ஒன்றை அமைப்பதற்காக நகரசபை அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் தொடர்பாக விண்ணப்பதாரருக்கு நகரசபை முன்மொழிவு ஒன்றை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதன்படி குறித்த காணியில் கட்டுமானத்தை அமைப்பதாக இருந்தால் முன்னர் இருந்த வீட்டின் தோற்றத்தை போன்ற வீட்டை அமைக்க வேண்டும் என கோர முடிவெடுக்கப்பட்டது. வல்வெட்டித்துறை நகரசபையின் மாதாந்த அமர்வு நகரபிதா MK சிவாஜிலிங்கம் தலைமையில் நேற்று நடைபெற்ற போது இது தொடர்பில் முடிவெடுக்கப்பட்டது. தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்து வளர்ந்த வல்வெட்டித்துறை பூர்வீக இல்ல காணியில் நூலகம் ஒன்றை அமைப்பதற்கான முயற்சியை வெளிநாட்டில் வசிக்கும் பிரபாகரனின் சகோதரி மதியாபரணம் ஜெகதீஸ்வரி ஆரம்பித்துள்ளார். மேலும் இதற்கான அனுமதியை பெறுவதற்கு குறித்த காணிக்கான அர்ப்பணித்துவ தத்துவத்தை வல்வெட்டித்துறை நகரசபையின் முன்னாள் நகரபிதா அனந்தராட்சிக்கு வழங்கி அவருடாக வல்வெட்டித்துறை நகரசபைக்கு விண்ணப்பம் செய்தார். குறித்த விடயத்தின் முக்கியத்துவம் கருதி வல்வெட்டித்துறை நகரசபை அமர்வில் விவாதிக்கப்பட்டது. இதன் போது கருத்து தெரிவித்த உறுப்பினர் ஒருவர் இதற்கு அனுமதி கொடுத்து சபை கெட்ட பெயர் வாங்கக்கூடாது, அந்த காணி உள்ளவரை அவ்வாறே இருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தார். அவ்வாறு அந்த காணியில் புதிய கட்டுமானம் கட்டபோது தலைவர் வீடு இருந்ததற்கான அடையாளம் இல்லாத நிலை ஏற்படும், அவ்வாறு செய்யக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. இலங்கை தமிழ் கட்சி சார்பில் கருத்து தெரிவித்த உறுப்பினர் மயூரன், விண்ணப்பம் செய்த நபர்களிடம் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். தலைவர் பிரபாகரனின் அடையாளமாக இருக்கிற அடையாளத்தை மாற்ற வேண்டாம்,
அவ்வாறு ஏதும் அமைக்க வேண்டுமாக இருந்தால் பழைய தலைவரின் வீட்டை போன்ற ஒரு புதிய வீட்டை அமைக்க வேண்டும். அந்த வீட்டுக்குள் காட்சிப்படுத்தல் வேலை செய்ய முடியும். குறித்த விடயத்தில் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஆனால் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்றார். உள் நோக்குடன் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதாக சந்தேகம் எழுப்பிய நகரபிதா MK சிவாஜிலிங்கம் குறித்த விடயத்தில் எங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல் இதையும் செய்ய முடியாது என தெரிவித்தார். மேலும் குறித்த காணி தலைவர் பிரபாரனின் தந்தையாரால் மூத்தமலுக்கு சீதனமாக கொடுக்கப்பட்டது என்றார். நகரசபை சார்பில் வேண்டுகோளை அனுப்பலாமே தவிர சட்டபூர்வமான உரிமை எதுவும் எங்களுக்கு இல்லை. அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இலங்கை தமிழ் கட்சி உறுப்பினர் கூறிய விடயத்தை தீர்மானமாக எடுத்து முன்மொழிவாக அனுப்பலாம் என்றார். இறுதியாக விண்ணப்பதாரிடம் சபை சார்பில் ஏகமானதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தை முன்மொழிவாக அனுப்ப முடிவு செய்யப்பட்டது என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கிவிலோயா திட்டத்துக்கு எதிராக மக்கள் தன்னெழுச்சி கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் போலி கிரெடிட் கார்டு மோசடிகள், சந்தேகத்துக்கிடமான செயல்பாடு காரணமாக அட்டைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறும் போலி குறும் செய்திகள் மற்றும் ஆன்லைன் எச்சரிக்கைகள் உள்ளிட்ட அதிகரித்து வரும் கிரெடிட் கார்டு மோசடி குறித்து இலங்கை கிரெடிட் பொதுமக்களை எச்சரித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் அட்டைகள் 24 மணி நேரத்திற்குள் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்ட பிறகு இணைப்புகளை கிளிக் செய்து NIC எண்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை உள்ளிடுமாறு ஏமாற்றப்படுகிறார்கள். மோசடி செய்பவர்கள் இந்த தரவை பயன்படுத்தி கணக்குகளில் இருந்து நிதியை திருட OTPகளை பெறுகிறார்கள் என்று செர்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று, பணத்தை மாற்ற அழுத்தம் கொடுக்கப்படுவார்கள் என்றும் அச்சுறுத்தப்படுகிறார்கள். தெரியாத இணைப்புகள் அல்லது அழைப்புகள் மூலம் முக்கியமான தகவல்களை பகிர வேண்டாம் என்றும், வங்கிகளுடன் நேரடியாக சரிபார்க்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு இங்கே கூறியிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. சந்தேகத்துக்குமான செயல்பாடுகள் குறித்து உடனடியாக புகாரை அளிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. 2024 சாதனைதர பரீட்சையில் 14 தமிழ் மாணவர்களின் உரிமை மீறப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி. 2024 ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதனைதர பரீட்சையின் போது 14 தமிழ் மொழி மூல மாணவர்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக தீர்ப்பளித்துள்ளது. 2024 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி மினுவாங்குடை அல்லமான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் புவியியல் பரீட்சைக்கு தோற்றிய 14 மாணவர்களுக்கு புவியியல் பகுதி 1 வினாத்தாள் மற்றும் அதற்கு தேவையான வரைபடங்கள் வழங்கப்படவில்லை. இதனால் மாணவர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் முறையிட்டிருந்தார். ஆகவே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ள விசாரணைக்கு அமைய பரீட்சை மேற்பார்வையாளர் அல்போன்சா வினாத்தாள் பகுதிகளை சரியாக சரிபார்க்க தவறியதுடன் கவனக்குறைவாக செயற்பட்டமையும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் மேற்பார்வையாளர் அல்போன்ஸ்ராவுக்கு தமிழ் பேசவோ அல்லது புரிந்து கொள்ளவோ முடியாது என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றும் மற்றும் சமமான பாதுகாப்பு என்ற அடிப்படையில் உரிமை மீறப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வினாத்தாள் கிடைக்காதால் இழந்த 50 புள்ளிகளுக்கு பதிலாக மாணவர்கள் புவியியல் பகுதி 2 பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் புள்ளிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பந்தப்பட்ட மேற்பார்வையாளர் இனிவரும் காலங்களில் பரீட்சை மேற்பார்வை பணிகளில் ஈடுபடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பரீட்சை மேற்பார்வைக்கு நியமிக்கப்படுபவர்கள் மாணவர்கள் பேசும் மொழியில் தேர்ச்சி பெற்றிருப்பதை உறுதி செய்ய ஒரு முறையான பொறிமுறையை பரீட்சை திணைக்களம் உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க மாணவர்களுக்கான அறிவுறுத்தல் ஆவணங்கள் மாணவர்களின் தாய்மொழிகளிலேயே வழங்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக பத்திரிகைகளிலே இடம்பெற்றிருக்கிறது.